ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி ஃபார்ம் 16, 26AS, AIS, TAS இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க salary employee இருந்தீங்கன்னா ஃபார்ம் 16, ஃபார்ம் 26AS, AIS and TAS இந்த நாலும் பார்க்காம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுனா உங்களுக்கு ப்ராப்ளம் கேரண்டி. ஃபார்ம் 16 வந்து உங்களோட ஃபுல் டாக்ஸ் ரிட்டர்ன் கிடையாது. இன் கேஸ் மிஸ்மேட்ச் ஆயிருந்தா இன்கம் டாக்ஸ்ல இருந்து நோட்டீஸ் வரும். ஃபார்ம் 16 என்ன? உங்க சேலரிக்கு TDS டிடக்ட் பண்ற எம்ப்ளாயர் கொடுக்குற சர்டிபிகேட் தான். பார்ட் ஏல TDS சம்மரி இருக்கும், பார்ட் பில salary breakup plus deductions இருக்கும். 1 இயர்ல மோர் தென் 1 ஜாப் சேஞ்ச் பண்ணீங்கன்னா 2 எம்ப்ளாயரோட ஃபார்ம் 16 எடுத்துக்கோங்க. ஃபார்ம் 26AS. ஃபார்ம் 26AS அப்படின்னா உங்க ஃபுல் டாக்ஸ் பாஸ்புக் அப்படின்னு சொல்லலாம். இதுல TDS, அட்வான்ஸ் டாக்ஸ், ரீஃபண்ட்லாம் தெரியும். இது 15 டேஸ்க்கு ஒரு தடவை அப்டேட் ஆகும். ஃபார்ம் 26ASல TDS அமௌண்ட் செக் பண்ணுங்க, ஃபார்ம் 16ஓட மேட்ச் ஆகுதான்னு. இல்லைன்னா உங்க எம்ப்ளாயி டாக்ஸ் டெபாசிட் பண்ணிட்டாங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது AISனா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். உங்க ஃபுல் இன்கம் டீடைல்ஸ் இங்கே இருக்கும். எக்ஸாம்பிள், பேங்க் இன்ட்ரெஸ்ட், ரெண்ட், ஸ்டாக்ஸ், FD, ப்ராப்பர்ட்டி அண்ட் UPI டிரான்சாக்ஷன் எல்லாமே இங்க காட்டும். நீங்க லாஸ்ட் இயர்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணாலும் அது கூட AIS ஷோ ஆகும். TASனா டாக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரி ஆஃப் யுவர் இன்கம். TASல இருந்து ஹெட் வைஸ் இன்கம் டோட்டல் வரும். TASல இருந்து ITR ரீஃபில் ஆகுது. பிஃபோர் ITR ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி மேட்ச் பண்ணுங்க. மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நோட்டீஸ் தான். இப்போ லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் டிப்ஸ் ப்ளஸ் CTA. ஃபார்ம் 16, 26AS, AIS, TAS இந்த நாலும் செக் பண்ணுங்க, தான் சேஃப் ஃபைல். ஸ்மார்ட்டா ஃபைல் பண்ணுங்க, நோட்டீஸ் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐடியா ஹெல்ப் பண்ணுங்க, DM பண்ணுங்க.